السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، فإن أصدق الحديث كتاب الله، وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها، وكل محدثة بدعة، وكل بدعة ضلالة، وكل ضلالة في النار. فقال الله تعالى في القرآن الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء، واتقوا الله الذي تساءلون به والأرحام، إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم، ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே உரியது. நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் ரஹ்மத்தும் பரக்கத்தும் உண்டாவதாக. அல்லாஹ் ரபுல் ஆலமீன் இந்த மஜ்லிஸை தனது ரிவாவுக்காக ஏற்றுக்கொள்வானாக. நாம் பேசுவதையும் கேட்பதையும் அதன்படி அமல் செய்வதையும் எளிதாக்குவானாக. நம்முடைய பாவங்களை மன்னித்து நம் ஈமானை உறுதிப்படுத்தி குர்ஆன் இன்னும் சுன்னாவின் மீது வாழவும் மரணிக்கவும் நம் அனைவருக்கும் தௌஃபீக் வழங்குவானாக. ஆமீன். கண்ணியத்திற்குரிய சகோதரிகளே, இன்னைக்கு நம்ம காணக்கூடிய தலைப்பு ஈமான் மற்றும் இபாதத். நிகழ்கால முஸ்லிம்களுக்கு ஒரு அவசியமான தலைப்புன்னு சொல்லலாம். ஏன்னு சொன்னா, ஈமானும் இபாதத்தும் இரு கண்கள் போல ஒரு முஸ்லிம் பேண வேண்டியது கட்டாயம். ஆனா பெரும்பாலும் இபாதத் தொடர்ந்து செய்யப்படுது, அதுல ஈமான் இருக்கான்னு கேட்டா அதான் கேள்விக்குறி. ஈமான் இல்லாம இபாதத் எப்படி சிஸ்டர் செய்ய முடியும்? நாங்க தொழுகிறோம், குர்ஆன் ஓதுறோம், நோன்பு வைக்கிறோம், ஈமான் இல்லாமையா இந்த இபாதத்லாம் செய்யறோம்? இன்னும் நாங்க முஸ்லிம் சிஸ்டர், ஈமான் இல்லாமையா இருப்போம் அப்படின்னு தோணுனா அல்லாஹ் சொல்லக்கூடிய இந்த வசனத்தை கேளுங்க. சூரா ஹூஜராத்துடைய 14வது வசனத்துல அல்லாஹ் சொல்றான், காலத்தில் அராபு ஆமன்னா, நபியே நாங்க ஈமான் கொண்டோம்னு நாட்டுப்புறத்து அரபிகள் சொல்றாங்க. குல், நீங்க சொல்லுங்க, லம் யுமினு வலாகின் கூலு அஸ்லம்னா, நீங்க ஈமான் கொள்ளல, வேணும்னா இஸ்லாத்தை தழுவணும்னு சொல்லுங்க. வலம்மா யதுகுலில் ஈமான ஃபீ குலூபிக்கும், ஏன்னா உங்களோட இதயத்துல உண்மையான ஈமான் இன்னும் நுழையல. அல்லாஹ் தெளிவா சொல்றான், முஸ்லீமா இருக்கிறது வேற, ஈமான் கொள்றது வேறன்னு. இந்த வசனத்துல ஈமான் அப்படிங்கிறது வெறும் வாயால சொல்றது இல்ல. இஸ்லாம் அப்படின்னா வெளிப்படையா கீழ்ப்படுகிறது. ஈமான் அப்படின்னா உள்ளத்துல உள்ள உறுதியான நம்பிக்கை. ஒரு முறை ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கிட்ட கேட்டாங்க, ஈமானோட விளக்கம் சொல்லுங்க. ரசூல்லா சொன்னாங்க, அல்லாஹுவை நம்பணும், அவனோட மலக்குகளை நம்பணும், அவனோட வேதங்களை நம்பணும், அவனோட தூதர்களை நம்பணும், மறுமை நாளை நம்பணும், இன்னும் நன்மை தீமை எல்லாமே அல்லாஹுவோட விதிப்படிதான் நடக்குதுங்கிறத நம்பணும். இதுதான் ஈமான் அப்படின்னு ரசூல்லா சொன்னாங்க. இந்த எல்லா நம்பிக்கையும் நம்ம எல்லாருக்குமே இருக்கு. ஆனா தேசிய வியாதியான மறதியும் கூடவே இருக்கு. அல்லாஹ்வை நம்புறோம், அவனோட கண்காணிப்புலயே இருக்கோம்னு மறந்துடுறோம். அவனோட மலக்குமார்களை நம்புறோம், ஆனா நம்ம செய்யக்கூடிய செயல்கள், பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளும் எழுதப்படுதுன்னு மறந்துடுறோம். அவனோட வேதங்களை நம்புறோம், இன்னும் தினமும் ஓதுறோம், அதோட அர்த்தங்களை விளங்க மறந்துடுறோம். மறுமையினாலையும் நம்புறோம், ஆனா அதுக்கான அமல்களை சேகரிக்க மறந்துடும். ஒரு ஒரு மனுஷனுமே மரணச்ச மறு நொடியில இருந்து அவனோட மறுமை ஆரம்பமாயிருது, அப்படித்தானே? உஸ்மான் ரலியல்லாஹுவோட அடிமை ஹானி ரலியல்லாஹ் சொல்றாங்க,
உஸ்மான் ரலியல்லாஹ் ஒரு கபரோட பக்கத்துல நின்னா தாடி கண்ணீரால நனையிற அளவுக்கு அழுவாங்க. அப்ப அவங்க கிட்ட கேட்கப்பட்டுச்சு, சொர்க்கத்தையோ நரகத்தையோ பத்தி பேசக்குள்ள நீங்க இவ்ளோ அழுவுறது இல்லையே, ஆனா ஒரு கபரை பார்த்தா அது பக்கத்துல நின்னா நீங்க இவ்ளோ அழுவுறீங்களே அப்படின்னு கேட்கப்பட்டப்போ உஸ்மான் ரலியல்லாஹ் சொன்னாங்களாம், நிச்சயமா அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கபரு தான் மறுமையோட முதல் நிலை. அதுல ஒருத்தர் தப்பிச்சிட்டா அதுக்கு அடுத்து வர எல்லாமே ரொம்ப எளிமையா இருக்கும். ஒருத்தர் அதுலயே மாட்டிக்கிட்டா அதுக்கு அடுத்து வர்றது ரொம்ப கொடுமையா இருக்கும். இன்னும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கபரை விட கொடூரமானதா வேற எந்த காட்சியையும் நான் கண்டதில்லைன்னு சொன்னாங்களாம். சுப்ஹானல்லாஹ். இப்படிப்பட்ட கபரை நினைவூட்டக்கூடிய மௌத்த நம்ம கண்ணால பார்த்தோம், நமக்கு மரணத்தோட பயமோ மறுமையோட பயமோ வர மாட்டேங்குது. மௌத்த வீட்டுல சில பெண்கள் பேசிக்கிறாங்க, தால்ச்சால எனக்கு மாங்காவே இல்ல, உனக்கு மாங்காய் போட்டானா? அந்த அம்மாவோட பதிலு, எங்க அந்த பையன் போட்டா, அவன் எனக்கு கத்திரிக்காயா போட்டுட்டு ஓடிவிட்டான் அப்படின்றாங்க. இன்னொரு ஆள் பேசுறாங்க, எனக்கு குஸ்கால கொஞ்சம் உப்பு கம்மி தான் போல அப்படின்னு. அங்கிட்டு ஒரு ஆள் பேசுறாங்க, இவங்களுக்கு என்ன காசா இல்ல, ஒரு பிரியாணி கிரியாணி போடக்கூடாது, எனக்கு தெரிஞ்சு 3ஆம் நாள் ஃபாத்தியாக்கு எதுவும் போடுவாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு பேசிக்கிறாங்க. இதெல்லாம் இப்படியான ஒரு சம்பவத்தை நம்ம கண்டிப்பா ஏதோ ஒரு சூழல்ல சந்திச்சிருப்போம், ஏதோ ஒரு மௌத்து வீட்டுல வந்து சந்திச்சிருப்போம். சொல்ல போனா இந்த மாதிரியான விஷயங்களை சந்திக்காம நம்ம கடந்திருக்கவே மாட்டோம் அப்படின்னு சொல்லலாம். அந்த மௌத்தை பார்த்து நம்மளுடைய ஈமான் எங்க வருதுன்னு சொன்னா பிரியாணிலையும் தால்ச்சாலையும் தான் வருது, இல்லையா? மரணம் அப்படின்னா என்னது? அது எப்படிப்பட்டது தெரியுமா? அத போல ஒரு சோதனை இந்த துனியால எதுவுமே இல்ல. நண்பர்களையும் உறவுகளையும் பிரிச்சிருது, அதிகாரத்தை அழிச்சிருது, மாட மாளிகையில வாழ்ந்தவங்களை மண்ணறையில அடைச்சிருது, விலை உயர்ந்த அலங்காரமான ஆடைகள் அணிஞ்சவங்களையும் கஃனுக்குள்ள கட்டி போட்டுருது. நம்ம பாடி லோஷன், சன்ஸ்கிரீன், மாய்ஸ்சரைசர்னு போட்டு பாதுகாத்த இந்த மேனிய பூச்சிகளும் புழுக்களும் உணவா எடுத்துட்டு போகுது. பெத்தவங்க பிள்ளைகளை பிரியணும், பிள்ளைகள் பெத்தவங்களை பிரியணும், கணவன் மனைவிய பிரியணும், மனைவி கணவனை பிரியணும், நம்ம நேசத்திற்குரிய உறவுகளை நம்ம கிட்ட இருந்து தனிமைப்படுத்தி மண்ணறையில நிரந்தரமா வைக்கப்படும். அன்பான சகோதரிகளே, நம்ம நேசத்திற்குரியவங்களை பிரிஞ்சு தனிமையா மண்ணறையில நம்மளும் வைக்கப்படும். அங்க உங்களுக்கும் எனக்கும் துணை யாரு? கபரை விட கொடூரமான காட்சிகளை பார்த்ததில்லன்னு சொன்னாங்களே ரசூல்லா, அந்த இடத்துல நம்மளை பாதுகாக்க போறது யாரு? இந்த உலகத்துல நம்மளை சுத்தி இருக்க எல்லாமே அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகள் தான். அதை நம்ம கவனிக்கலாம், சில சமயம் கவனிக்காம போலாம். ஆனா நம்ம புறக்கணிக்க முடியாத மாபெரும் அத்தாட்சி மரணம். இப்படிப்பட்ட மரணம் நம்ம நினைவுல இருந்தா நம்மளோட ஈமான் எப்படி இருக்கும்? சரி, ஈமான் அப்படின்னா என்ன? வெறும் நம்பிக்கை கொள்றது மட்டும்தானா? உள்ளத்தால நம்பி நாவால மொழிஞ்சு உடல் உறுப்புகளால அதை அமல் செய்யணும். இன்னும் ஈமான் நன்மைகளை அதிகரிக்கும், பாவங்களை குறைச்சிடும். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஈமானோட கிளைகள் வந்து 70க்கும் மேற்பட்டது. இதுல மிக உயர்ந்தது லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொல்றது. மிக தாழ்ந்தது பாதையில தொல்லை தரக்கூடிய ஒரு முள்ள அகற்றுறதுன்னு சொன்னாங்க. லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்றது ஈமான்னு நமக்கு தெரியும். ஒரு முள்ள பாதையில இருந்து எடுக்கிறது எப்படி ஈமான் ஆகும்? அது எப்படி ஈமானோட ஒரு கிளை? முள்ளுக்கும் ஈமானுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா? நம்ம சாலையில கிடக்கக்கூடிய ஒரு முள்ள அகற்றும் போது அது நமக்கானதா மட்டும் இல்லாம நமக்கு தெரியாத ஏதோ ஒரு முஸ்லிம் பின்னால நடந்து வருவாரே, யாரோ ஒரு மனுஷன் நடந்து வருவாரே, ஏன் ஏதோ ஒரு உயிரினமா கூட இருக்கட்டுமே, அந்த வலிய பாதுகாக்கணுங்கிற எண்ணம் எங்கிருந்து வருது? அல்லாஹோட திருப்திய நாடக்கூடிய இதயத்துல இருந்து மட்டும்தான் அந்த எண்ணம் வரும். அல்லாஹ்வை ஈமான் கொண்ட இதயம் மட்டும்தான் அந்த சின்ன முள்ளையும் மற்றவங்களுக்காக அகற்றணும் அப்படின்னு நினைக்கும். ஈமான் இல்லாத இதயம் எனக்கு என்னன்னு கடந்து போயிட்டே இருக்கும். அன்பான சகோதரிகளே, தொழுகையிலையும் நோன்புலையும் மட்டும் இல்ல ஈமான், சிறு சிறு அசைவுகள்லயும் ஒரு முஃமினுக்கு ஈமான் வெளிப்படும். அவங்களோட உள்ளம் மென்மையானதா இருக்கும். எந்த அளவுக்குன்னு சொன்னா, சூரா அன்ஃபால்ல அல்லாஹ் சொல்றான்,
இன்னமல் முஃமினூன அல்லதீன, உண்மையான முஃமின் எப்படிப்பட்டவர்னு சொன்னா, وَإِذَا ذُكِرَ اللَّهُ وَجِلَتْ قُلُوبُهُمْ, அல்லாஹ்வோட திருநாமம் அவர்கள் மின் கூறப்பட்டால் அவங்களோட இதயம் பயந்து நடுங்கி விடும்னு அல்லாஹ் சொன்னான். இன்னைக்கு குர்ஆன் ஓதும் போது நம்மளோட இதயம் பயந்து நடுங்குதா? இல்லையே. நம்மளோட கண்கள் கண்ணீர் வடிக்குதா? இல்லையே. இன்னும் அல்லாஹ் சொல்றான், அவனோட வசனம் அவர்களுக்கு முன் ஓதி காண்பிக்கப்பட்டா அவங்களோட ஈமான் இன்னும் அதிகரிக்கும்னு அல்லாஹ் சொல்றான். இன்னும் சொல்றான், وَعَلَى رَبِّهِمْ يَتَوَكَّلُونَ, இன்னும் தன் இறைவன் மீது அவர்கள் முற்றிலும் நம்பிக்கை வைப்பார்கள். இப்படிப்பட்டவங்களோட ஈமான் இப்படி இருக்குன்னா இபாதத் எப்படி இருக்கும்? அதையும் அல்லாஹ் சொல்றான், الذين يقيمون الصلاة ومما رزقناهم ينفقون, அவங்க தொழுகைய நிலைநிறுத்துவாங்க, அவங்களுக்கு நாம் அளித்த செல்வத்திலிருந்து நன்கு செலவு செய்வார்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். ஈமான் உடையவர்களோட குணமா அல்லாஹ் என்ன சொல்றான்? தொழுகையையும் செலவையும் சொல்றான். தொழுகை சரிதான், தொழுகை அல்லாவுக்காக தொழுகிறோம், நம்மளுடைய உறுப்புகள் அடிபணியுது, அல்ஹம்துலில்லாஹ். அவனோட செல்வத்துல இருந்து நம்ம ஏன் செலவு செய்யணும்? ஏன் செலவு செய்யணும்னு சொன்னா, ஒருத்தன் தன்னோட செல்வத்தை செலவு செய்யறது அப்படிங்கிறது ஒரு சின்ன விஷயம் கிடையாது. இன்னைக்கு நம்மளே பார்த்தோம்னா நிறைய தொழுவோம், ஓதுவோம், நஃபிலான தொழுகை தொழுவோம், குர்ஆன் ஓதிக்கிட்டே இருப்போம், நஃபிலான நோன்புகள் வைப்போம், இன்னும் நம்ம கிட்ட செல்வம் இருந்ததுன்னா உம்ரா செய்வோம், இதெல்லாம் செய்வோம். ஆனா ஒரு மிஷ்கின் வாசல்ல நிக்கும் போது அவருக்கு எடுத்து நம்ம பொருள்ல இருந்து செலவு செய்ய நமக்கு மனசு வராது. ஒரு மார்க்க கல்விக்காக செலவு செய்ய மனசு வராது. நம்ம அண்டை வீட்டார் கஷ்டப்படும் போது அவங்களுக்கு சதக்காவா கொஞ்சம் காசு கொடுப்போம், அவங்களுக்கு உதவுவோம் அப்படின்னு நமக்கு மனசு வராது. அதனாலதான் ஈமான் உள்ளவங்களோட குணமா அல்லாஹ் செல்வத்தை செலவழிக்கிறத சொல்றான். செல்வத்தை செலவழிக்க கூடிய உள்ளம் துனியாவை நாடக்கூடியதா இருக்காது. துனியாவை நாடுற உள்ளம் அல்லாஹுக்காக செல்வத்தை செலவழிக்காது. இன்னும் அல்லாஹ் சொல்றான், தொழுகைய நிலைநிறுத்துவாங்கன்னு சொல்றான். எப்படிப்பட்ட தொழுகை? நிலை நிறுத்தக்கூடிய தொழுகை, அதாவது தொடர்ச்சியா தொழக்கூடிய தொழுகை. ஏன் தொழுகை தொடர்ச்சியா இருக்கணும் சிஸ்டர்ஸ்? நோன்பு வருஷத்துல 30 நாள் தானே வைக்கிறோம், அதானே கடமை நமக்கு. ஜக்காத்து வருஷத்துல ஒரு முறை கொடுத்தா போதும், இன்னும் ஹஜ்ஜு வாழ்நாள்லயே ஒரு முறை செஞ்சா போதும். அப்படி இருக்க தொழுகை மட்டும் ஏன் நம்ம தொடர்ச்சியா தொழுவணும்? அல்லாஹ் சொல்றான் சூரா தாஹால, என்னை நினைவு கூறுவதற்காக தொழுகைய நிலைநிறுத்துங்க. இன்னும் நிச்சயமா தொழுகை வெட்கக்கேடான இன்னும் தீய செயல்கள்ல இருந்து தடுக்குது அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அதனாலதான் பார்த்தா யாராவது பாவம் செஞ்சாங்க அப்படின்னா, தொழுவுறீங்க ஓதுறீங்க, நீங்க இப்படி செய்யலாமா அப்படின்னு கேட்பாங்க. யாராவது பாவம் செஞ்சுக்கிட்டே இருந்தா முதல்ல 5 வேளையும் தொழுவுங்க, அப்பதான் திருந்துவீங்கன்னு சொல்லுவாங்க. தொழுகை அல்லாஹ்வை நினைவு கூறக்கூடியதா இருக்கு. எப்படி? தொழுகையில குர்ஆன் ஓதப்படுது, திக்ர் செய்யப்படுது, துஆ கேட்கப்படுது, இன்னும் நம்மோட உடல் உறுப்புகள் எல்லாமே அல்லாஹுக்கு அடிபணிய கூடிய ஒரு அமலா இருக்கு. எல்லாமே இருக்குதான், ஆனா நாங்க தான் தொழுகையில நின்று டூர் போயிடுறோமே. தொழுகையில தக்பீர் கட்டி நின்ன உடனே சுபஹான் அல்லாஹ் அந்த சிந்தனை ஓடுற ஓட்டம், தக்பீர் கட்டினதோட ஊரு உலகமே சுத்தி சலாம் கொடுக்கும் போது கரெக்டா நின்னுறோம், இந்தா இருக்கேன் அப்படின்னு, இல்லையா? இதான் ஈமான்ல பற்றாக்குறையான நிலை. அல்லாஹ்வை ஈமான் கொண்டா தொழுகையில நம்மளுடைய உள்ளட்சம் எப்படி இருக்கும்? அல்லாஹ் என்ன பாக்குறான், நானும் அல்லாஹ்வை பாக்குற மாதிரி தொழுவணும். ஏன்னா நான் அல்லாஹ்க்கு முன்னாடி இல்ல நிக்கிறேன், அல்லாஹ் கிட்ட எல்லாம் நான் பேச போறேன். அப்ப அல்லாஹ்வை பாக்குற மாதிரி தொழுவணும்னு இருக்கும். இததான் ஜிப்ரைல் அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க ரசூல்லாட்ட, யா ரசூலல்லாஹ் இஹ்சான்னா என்னன்னு சொல்லுங்க. ரசூல்லா சொன்னாங்க, இஹ்சான் அப்படின்னா அல்லாஹ்வை நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கிற உணர்வோட நீங்க வழிபடணும். ஏன்னா நீங்க அவனை பார்க்கலனாலும் அவன் உங்களை பார்த்துக்கிட்டு தான் இருக்கான் அப்படின்னு ரசூல்லா சொன்னாங்க. இஹ்சான் அப்படின்னாவே பொருள் ரீதியா ஒரு அழகான முறையில செய்யறது அப்படின்னு தான் அர்த்தம். நம்ம ஈமான்ல உறுதியா இருந்தா நம்ம இபாதத் எல்லாமே இஹ்சானோட தான் இருக்கும்.
குர்ஆன் ஓதுனா அல்லாஹ் கேக்குறான்னு ஓதுவோம். தொழுதா அல்லாஹ் பாக்குறான் அப்படின்னு தொழுவோம். திக்ரு செஞ்சா அல்லாஹ் விரும்புவான் அப்படின்னு திக்ரு செய்வோம். இப்படி இபாதத் எல்லாமே அல்லாஹ்வுக்காகவே இருக்கும். இதனாலதான் சொன்னோம் ஈமானும் இபாதத்தும் இரு கண்கள் போல அப்படின்னு. இபாதத் இல்லாம ஈமான் மட்டும் இருந்தாலும் பயன்பெற முடியாது. சொல்ல முடியுமா, நான் வந்து ஈமானோட இருக்கேன்பா, எனக்கு வந்து எல்லாத்து மேலயுமே பயங்கர ஸ்ட்ராங்கான ஈமான் இருக்கு, ஆனா நான் தொழுவெல்லாம் மாட்டேன், என்னால தொழுவெல்லாம் முடியாது, நான் வந்து ஜக்காத் எல்லாம் கொடுக்க மாட்டேன், ஹஜ் எல்லாம் செய்ய மாட்டேன், ஆனா எனக்கு ஈமான் மட்டும் முழுசா இருக்கு அப்படின்னு சொல்லுவோமா? யாராவது சொன்னா ஏத்துக்குவோமா? தொழாதவன காஃபீர்னு ஃபத்வா கொடுக்குறாங்க உலமாக்கள். அதே மாதிரி ஒருத்தரு, நான் அமல் மட்டும் செய்யறேன், நான் வந்து ஒரு நாளைக்கு 5 நேரம், நான் 10 நேரம் தொழுதுறேன், எல்லா நோன்பு வச்சிடுறேன், கடமையான நோன்பு, நஃபிலான நோன்பு, இன்னும் என்னென்ன நோன்பு இருக்கோ எல்லாமே நான் வச்சிடுறேன், ஆனா என்னால ஈமான் கொள்ள முடியாது, வேற இன்னும் என்னென்ன அமல் சொல்றீங்களோ எல்லாமே நான் செய்யறேன், அதெல்லாம் ஓகே தான், ஆனா என்னால ஈமான் கொள்ள முடியாதுன்னு ஒருத்தர் சொன்னா அவரை நம்ம என்ன சொல்ல மாட்டோம்? முஸ்லிம்னே சொல்ல மாட்டோம், இல்லையா? அவர் எத்தனை தடவை தொழுது முடிச்சாலும் நம்ம அவரை பார்த்து என்ன சொல்லுவோம்? குனிஞ்சு குனிஞ்சு எந்திரிக்கிறாருன்னு சொல்லுவோமே தவிர அவர் தொழுகிறாருன்னு நம்ம சொல்ல மாட்டோம், இல்லையா? நம்ம இபாதத் முழுமை அடையணும்னு சொன்னா ஈமான் இருக்கணும், ஈமான் முழுமை அடையணும்னு சொன்னா இபாதத் இருக்கணும். சரி, நம்ம ஈமான் அதிகரிக்க என்ன செய்யலாம்? நம்ம எல்லார்கிட்டயுமே ஈமானோட பற்றாக்குறை இருக்கதான் செய்யும். ஒரு நேரம் ஈமான் வந்து குறையும், ஒரு நேரம் வந்து ஈமான் வந்து ரொம்ப அதிகமாயிரும், அளவுக்கு கடங்காத ஒரு அதிகத்துல ஈமான் ஓடிரும். திடீர்னு இருக்கிற எல்லா தொழுகையும், தஹஜ்ஜத்துல இருந்து வித்ர்ல இருந்து எல்லா தொழுகையும் தொழுவோம், நஃபிலான நோன்புலாம் வைப்போம். அடுத்து கொஞ்ச நாள்ல பார்த்தா நமக்கு ஃபர்லான தொழுகிறதுக்குள்ள இன்னைக்கு தொழுவணுமா அப்படின்னு இருக்கும். இது இயல்பான ஒரு விஷயம், எல்லாருக்குமே இது நடக்கும், சரியா? அப்ப ஈமான் அதிகரிக்கும் அப்படின்னு சொன்னா முதல்ல என்ன செய்யணும்? குர்ஆனோட தொடர்பு அதிகப்படுத்தணும். குர்ஆன் வெறும் மந்திர புத்தகம் கிடையாது. நம்ம என்ன நினைக்கிறோம்னா, குர்ஆன் வந்து யாராவது மௌத் ஆயிட்டாங்கன்னு சொன்னா அவங்களுக்காக நம்ம ஓதணும், இல்லைன்னாக்க மௌத் ஆனவங்களுக்காக நம்ம வந்து சதக்கா கொடுத்து பள்ளியில கொண்டு போய் ஒப்படைச்சிடணும். அங்க அது வந்து ஓதப்பட்டாலும் சரி, ஓதப்படலைன்னாலும் சரி, இல்ல தூசு உருந்து அப்பப்ப தூசு தட்டு வச்சாலும் சரி, நான் வந்து எங்க அத்தா அம்மாக்காக கொடுத்துட்டேன்ப்பா, என் பிள்ளைங்களுக்காக கொடுத்துட்டேன்ப்பான்னு கொண்டு போய் பள்ளியில ஒப்படைச்சிடணும். இதுக்காகவா அல்லாஹ் நமக்கு குர்ஆன் இறக்கணும்? குர்ஆன் அதுக்காக அனுப்பப்பட்டுச்சா? கண்டிப்பா இல்ல. மனுஷங்க சிந்திச்சு அவங்களோட வாழ்க்கை முறைய மாத்திக்கிறதுக்காக அனுப்பப்பட்டுச்சு. குர்ஆனோட ஒரு ஃபார்மேட்டே எப்படி இருக்கும்னு சொன்னா, நம்ம எல்லாருக்குமே தெரியும் குர்ஆன் வந்து அந்த சமயத்துக்கு தகுந்த மாதிரி இறக்கப்பட்டுச்சு, இல்லையா? ரசூலுல்லாஹ்க்கு நுபுவத் கிடைச்ச டைம்ல அங்க என்னென்ன சம்பவங்கள் நடக்குதோ அந்த சம்பவங்களுக்கு தகுந்த மாதிரி அல்லாஹ் வந்து குர்ஆனை இறக்கணும். அந்த காஃபிர்களுக்கு பதில் சொன்னான், ரசூலுல்லாஹ்க்கு வந்து நிறைய சட்டங்களை வந்து அல்லாஹ் கொடுத்தான். இப்படி குர்ஆன் வந்து அங்க வாழக்கூடிய அந்த மக்கள் தங்களை நெறிப்படுத்துறதுக்காக அனுப்பப்பட்டுச்சு. அப்போ அவங்க கிட்ட இருந்த பாவங்கள்லாம் என்ன? சொல்ல முடியாத பாவங்கள் இருந்தது. மது அருந்தக்கூடியவங்களா இருந்தாங்க, விபச்சாரம் செய்யக்கூடியவங்களா இருந்தாங்க, பொய் பேசக்கூடியவங்களா இருந்தாங்க, அநீதம் இழைக்கக்கூடியவங்களா இருந்தாங்க, இப்படி எண்ணற்ற பாவங்கள் செய்யக்கூடியவங்களா இருந்தாங்க. அவங்கள நெறிப்படுத்துறதுக்காக அனுப்பப்பட்டதுதான் குர்ஆன். இன்னைக்கு அவங்க செஞ்ச பாவம் எல்லாமே நம்மளும் செஞ்சுட்டுதான் இருக்கோம், அப்படித்தானே? இந்த சமூகத்துல, இப்ப நம்ம வாழக்கூடிய சமூகத்துல அந்த பாவம் எல்லாம் எதுவுமே செய்யப்படல சிஸ்டர், அதெல்லாம் அப்படியே மக்காவோட போயிருச்சு அப்படின்னு நம்ம சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அந்த பாவம் எல்லாம் இப்பவும் நம்ம செய்யதான் சொல்றோம், செஞ்சுட்டுதான் இருக்கும், இல்லையா? அப்படி இருக்கும்போது அந்த பாவங்களை நம்ம மாத்திக்கணும். ஏன் மாத்திக்கணும் அப்படின்னா, இந்த துனியா வந்து நமக்கு வந்து டெம்பரவரி ஆனது தானே, சும்மா நம்ம இங்க கெஸ்ட் மாதிரி வந்திருக்கோம். நிரந்தரமான மறுமைக்குள்ள நம்ம நுழையும் போது நம்மளுக்கு குர்ஆன் மட்டும்தான் நண்பனா இருக்கும். ஏன்னா அதன்படி நம்ம அமல் செஞ்சிருப்போம், இல்லையா? அப்போ குர்ஆனை வெறும் மந்திர நூலா மட்டும் ஓதாம அல்லாஹ் சொல்றானே, நீங்க வந்து படிப்பினை பெறுவதற்காக இந்த சம்பவம் எல்லாம் நான் சொல்றேன், நபிமார்களோட வரலாறு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்லுவான், நீங்க படிப்பினை பெறுறதுக்காக தான் இதை நான் சொல்றேன், மனிதர்கள் இதை கொண்டு சிந்திக்க வேண்டாமா அப்படின்னு அல்லாஹ் நம்மளை பத்தி கேட்பான்.
அங்க மொமீன்கள்னு சொல்லுவானே அது நம்ம தான். மனிதர்கள் மனிதர்கள் மனிதர்கள்னு சொல்லுவானே அதுவும் நம்ம தான். அப்ப நேரடியா அல்லாஹ் நம்ம கிட்ட தானே பேசுறான். ஆனா நம்ம என்ன செய்யறது இல்லைன்னா குர்ஆனை விளங்குறதே இல்ல. நம்ம எல்லாரும் குர்ஆனை ஓதுறோம், குர்ஆனை படிக்கிறது இல்ல, குர்ஆனை விளங்குறது இல்ல. நம்ம பொருளோட குர்ஆனை படிச்சு அதன்படி வாழணும் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா நம்மளோட ஈமான் அதிகரிக்கும். ஏன்னா சின்ன சின்ன பாவங்களுக்கும் அல்லாஹ் அதுக்கான தண்டனையை சொல்லியிருப்பான். அல்லாஹ் சொல்லுவான், பொய் பேசி புறம் கூறி திரிபவர்களுக்கு கேடுதான் அப்படின்னு சொல்லுவான். அல்லாஹ் கேடுதான்னு சொன்னானா என்ன அர்த்தம்? நம்ம முடிஞ்சிட்டோம்னு அர்த்தம். அவ்வளவுதான் இல்லையா? அப்போ புறம் பேசுறதும் பொய் பேசுறதும் நம்ம சமூகத்துல ஒரு பாவமாவே கருதப்படல. அப்படித்தானே? ஒருத்தங்களை பத்தி இன்னொருத்தங்க பேசுறத என்ஜாய் பண்ணி கேட்போம். இன்னைக்கெல்லாம் நான் வந்து என் ஃபேமிலியோட சேர்ந்து காசிப் பேசிட்டு இருந்தேன் தெரியுமா அப்படின்னு ஜாலியா சொல்லுவோம். பொய் பேசும்போது அந்த நாவுகளுக்கு கூசவே கூசாது. ரொம்ப சாதாரணமா போய் பேசுவோம். சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் போய் பேசுவோம் இல்லையா? ஆனா அது அந்த அந்த ஒரு பாவத்துக்காக அல்லாஹ் கேடுதான் அப்படின்னு சொல்றானா அது எவ்வளவு பெரிய பாவமா இருக்கும் இல்லையா? அப்ப இப்படிப்பட்ட குர்ஆனை நம்ம விளங்குனோம்னு சொன்னா நம்மளால பாவம் செய்யவும் முடியாது. ஒருவேளை நம்மள அறியாம பாவம் செஞ்சுட்டோம்னு சொன்னா ரொம்ப வேகமா அல்லாஹ்வின் பக்கம் விரைஞ்சிரும் இல்லையா? அதே மாதிரி குர்ஆன்ல அல்லாஹ் எப்படி வாழணும்னு தெளிவா சொல்றான், எப்படி வாழக்கூடாதுன்னு அல்லாஹ் தெளிவோட சொல்றான். அதோட எச்சரிக்கையும் சேர்த்து சொல்றான். சொர்க்கம் எப்படி இருக்கும், நரகம் எப்படி இருக்கும் அப்படின்னு விரிவா அல்லாஹ் சொல்றான். அப்படிப்பட்ட குர்ஆன நம்ம விளங்கணும் அப்படின்னு சொன்னா நம்மளோட ஈமான் எவ்வளவு அதிகரிக்கும். சரி, குர்ஆன் ஓதிட்டே இருந்தா மட்டும் ஈமான் அதிகரிச்சிருமா? நான் விளங்குறேன் சிஸ்டர், நீங்க சொன்ன மாதிரி நான் குர்ஆன் படிக்கிறேன், தர்ஜுமா படிக்கிறேன், தஃப்சீர் படிக்கிறேன், எல்லாமே படிக்கிறேன், இப்ப என்னோட ஈமான் வந்து அதிகரிச்சிருமா அப்படின்னு கேட்டா குர்ஆன அமல் செய்யணும். ரசூலா சொன்னாங்கல்ல, குர்ஆன் வந்து அத ஊதினவங்களுக்காக மறுமையில வந்து எதிர்லயும் நிற்கும், அவங்களுக்காக பரிந்துரையும் செய்யும். எப்போ பரிந்துரை செய்யும், எப்போ எதிர்ல நிற்கும்? குர்ஆன் தன்னை ஓதி அமல் செஞ்சவங்களுக்காக பரிந்துரை செய்யும். குர்ஆன் தன்னை ஓதி அமல் செய்யாதவங்களுக்காக எதிர்ல நிற்கும். எல்லாம் இவன் என்ன ஓதுனா ஆனா இவன் என்ன அமல் செய்யவே இல்லையே, அப்ப நம்ம ஓதுனதுல பிரயோஜனமே இல்லைன்னு அர்த்தம். சரி, ஓகே, இப்ப நான் வந்து குர்ஆன் அமல் செய்யறேன் சிஸ்டர், இன்ஷா அல்லாஹ் நான் வந்து ஒரு வசனம் படிச்சாலும் அதை வந்து நான் அமல் செய்ய முயற்சி பண்றேன் அப்படின்னு நம்ம ஒரு முடிவை எடுத்துட்டோம்னு சொன்னா இன்னொரு ஒரு விஷயத்த தெளிவா நம்ம பார்க்கணும். நம்ம தொழுகைய வந்து பாதுகாக்கணும். தொழுகை எப்படி பாதுகாக்கிறது? தொழுகை வந்து ஒரு கடமை மட்டும் கிடையாது, அது ஒரு முஃமினுக்கும் அல்லாஹுக்குமான நேரடி தொடர்பு. 5 நேர தொழுகைய தொழக்கூடியவங்க தினமும் 5 முறை அல்லாஹ்வை சந்திக்கிறாங்க. அதனாலதான் தொழுகைய அலட்சியம் செய்யக்கூடியவங்களோட ஈமான் பலவீனம் அடையுது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அடியாருக்கும் குஃபருக்கும் இடையில இருக்கிறது தொழுகைய விடுறதுதான். இன்னைக்கு நம்ம ரொம்ப சாதாரணமான காரணங்களுக்காக தொழுகையை விட்டுறோம். ஒரு கல்யாண வீட்டுல திருமணம் அப்படிங்கிறது அல்லாஹ்வுடைய மிக பெரிய பரக்கத். அப்படிப்பட்ட பரக்கத் பொருந்திய அந்த நிகழ்வுல இந்த கல்யாண வீடுகள்ல தொழக்கூடியவங்களை பாக்குறது ரொம்ப அதிசயமான ஒரு விஷயமா இருக்கு. சாதாரணமா ஒரு துணிமணி எடுக்க போனா தொழுகை விட்டுரும். ரசூலா சொன்னாங்க, என்னோட கண் குளிர்ச்சி தொழுகையில இருக்குதுன்னு சொன்னாங்க. ஆனா நம்ம டயர்டா இருக்குன்னு தொழுகையை விட்டுறோம். தொழுகையில நிலையா இல்லாத உள்ளம் ஈமான்ல எப்படி நிலையா இருக்க முடியும்? தொழுகையோட சேர்த்து அதிகமான திக்ருகள் செய்யணும். இன்னைக்கு சினிமா பாடல்கள் பாடுறதுக்கும் அடுத்தவங்கள பத்தி குறை சொல்றதுக்கும் தேவையில்லாத விஷயங்களை பேசுறதுக்கும் பிஸியா இருக்க நாவுகள் அல்லாஹுவ பத்தி திக்ரு செய்யறதுல சோர்வடைஞ்சிருக்கு. அல்லாஹ் சொல்றான், அல்லாஹுவோட நினைவை விட்டு விலகி இறுகி விட்ட உள்ளங்களுக்கு கேடுதான், அவங்கதான் தெளிவான வழிகேட்டுல இருக்காங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்றான்.
அல்லாஹுவோட நினைவில்லாத உள்ளங்கள் எப்படி நாவால திக்ர் செய்ய முடியும்? அல்லாஹுவோட நினைவில்லாத உள்ளம் உலக மோகத்துலதானே இருக்கும். அந்த உள்ளத்துல இறை அச்சம் இருக்காது. அறிவுரை சொன்னா ஏத்துக்க முடியாது. இமாம் ஹசன் பஸ்ரி ரஹிமஹுல்லா ஒரு விஷயம் சொல்றாங்க. யாரு ஒன்றை அதிகம் நேசிப்பாரோ அதையே அவர் நினைவு கூர்வார். சுப்ஹானல்லாஹ். நம்ம அல்லாஹ்வை நேசிப்போம், அவனுக்காகவே அமல்களை அலங்கரிப்போம், தொழுகைய நிலைநிறுத்துவோம், ஈமான அதிகரிப்போம். ஈமான அதிகரிச்சு இபாதத்தை முழுமையாக்கும் இன்ஷா அல்லாஹ். இந்த சிறந்த நேரத்துல, சிறந்த தலைப்புல அல்லாஹ்வின் மார்க்கத்தை எடுத்துரைக்க வாய்ப்பளித்த அல்லாஹுக்கே புகழ் அனைத்தும். எதை சொன்னோமோ, எதை கேட்டோமோ அதன்படி அமல் செய்ய அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. வாஹிரு தவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.